ஹலோ ட்ராவலர்ஸ், டே 4ல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? டே 4 காலையில் எங்கே போனோம்? காலையில் நம்ம போனது கயா போனோம். கையால் தான் இருக்கோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கயாவில் தான் இருக்கும். கையால் தர்ப்பணம் கொடுக்குற இடத்துக்கு போனோம். காசி யாத்திரையில் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு கயா வந்துடணும். தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சுற்றி பார்க்குற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் புத்தாவை சொல்லலாம். ஸோ இந்த கோல்டன் புத்தாவை தான் நம்ம சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கோல்டன் புத்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு கோல்டன் புத்தா. இது வந்து பூரி ஜெகநாத் கோயில் மாதிரியே இங்கே வந்து ஒரு கோயில் செஞ்சு வச்சுருக்காங்களாம். கோல்டன் புத்தாக்கும் வந்து மொபைல் அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தர்ப்பணம் பண்ணுறதுக்கும் மொபைல் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் தர்ப்பணம் பண்ணுறது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு 30 ரூபா காசு வாங்கிட்டாங்க. நிறையா பணம் மட்டும் நிறையா பிடுங்குறாங்கப்பா. சில்லறை காசாக நிறையா மாற்றி எடுத்துகிட்டு வந்துருங்க. இவர் தான் வந்து பூரி ஜெகநாத். நீங்கள் நேரில் போனால் கூட இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. நல்லா வந்து பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்களோட வேண்டுதலை வந்து பூரி ஜெகநாத்திட்ட வைங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். இதுதான் வந்து நான் நின்றுட்டு இருக்க இடம் தான் பூரி ஜெகநாத் கோயில். எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோல்டன் புத்தா டெம்பிள். இந்த 2 இடத்துக்குமே கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா போகாமல் போயிடாதீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா இடத்துக்குமே சேர்த்தே வந்துட்டு 100 ரூபா தான் வாங்குவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி 100 ரூபாய்க்கே பேசுங்க. அவங்க அதிகமாக காசு கேட்டால் கொடுக்காதீங்க. ஒரு டீமாக போங்க, 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி சேர்ந்து போனீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் அமௌண்ட்டை குறைக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் காசி விலாக், அதாவது காசிக்கு வந்து காசி யாத்திரை எப்படி போகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கோம். ராமேஸ்வரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் காசி போகணும். திருப்பி காசில இருந்து ராமேஸ்வரம் வந்தாதான் அந்த காசியோட அந்த யாத்திரை வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சள், அரிசி எல்லாத்தையும் போட்டு வழிபட்டுட்டு அதுல 2 லிங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த மணல் லிங்கத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு கடல்ல கரைச்சிடுறாங்க. கரைச்சிட்டு ஒரே ஒரு லிங்கத்தை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி அதை காசிக்கு கொண்டுட்டு போறாங்க. ஸோ நம்ம திரிவேணி சங்கமத்தில் வந்து குளிச்சுட்டு இவங்க வந்து நம்ம அந்த லிங்கம் ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பார்த்தீங்களா, அதை கடைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கயா போனோம். நம்ம வந்து கயாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உலகத்திலேயே பெண்கள் தர்ப்பணம் கொடுக்குற ஒரே இடம் இங்கே மட்டும்தான். இந்த காசி யாத்திரையை பற்றி முழு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுவிட்டோம் நம்ம சேனலில். பார்க்காதவங்க போய் மறக்காமல் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ட்ராவல் விலாக் இன்ஃபர்மேஷனு, ட்ராவலை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கம்மி பட்ஜெட்டில் நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்க போகிறது கோல்டன் புத்தா டெம்பிள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம புத்தா டெம்பிளில் தான் இருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளார ஃபோன் கொண்டு போகிறதுக்கு அலௌடு கிடையாது. 2-3 இடத்துல வந்துட்டு ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க. ஆனால் கேமரா வந்து 100 ரூபா டிக்கெட் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபோனுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டோம். ஆனால் ஃபோனை அலோவ் பண்ணலை. 100 ரூபா எடுத்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃபோனு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள அலோடு கிடையாது. அதாவது கேமரா, Insta 360 அது மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அலோடு உண்டு. நீங்கள் அதுக்கு 100 ரூபா. கேமரானா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்குது. நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் பணம் கட்டி நீங்கள் உள்ளே எடுத்து போய் வீடியோ எடுக்கலாம். உள்ளே போனீங்கன்னா தங்கத்தில் புத்தர் வந்து மினுமினுக்கிறாரு, பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புத்தர் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மரம் இருக்குது, புத்தர் தியானம் பண்ண அந்த மரம் எல்லாமே உள்ளர இருக்குது. ரொம்ப வைப்பாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கயா வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் பார்க்காம போயிடாதீங்க. ஏன்னா புத்தர் இருந்த இடத்துக்கு நம்ம வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டன் புத்தாவை அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தூரத்தில் தள்ளி வந்தோம் அப்படின்னா வந்து ஒயிட் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கேயும் வந்து புத்தர் தான் இருந்தார். பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் சண்டே வந்து அது லீவு. ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே வந்ததுனால நம்ம அதை பார்க்க முடியல. அடுத்தது அதுலேருந்து அந்த ஒயிட் புத்தாலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 18 ஃபீட்டில் வந்து ஒரு புத்தா சிலை இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற வழியில் பார்த்தா அதோட ஒரு ஹிஸ்ட்ரி போர்டு இருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்னையை சேர்ந்த ஒருத்தர் கணபதிங்கிறவர் தான் வந்து இந்த சிலையை வந்து ஆர்கிடெக்சர் வந்து
வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து இந்த மாதிரி புத்தர் சிலை இருக்குது. அதே மாதிரி புத்திசம், அப்புறம் இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் பார்த்தாலே சில பில்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த டிராகன் மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த சைனீஸ் அங்கே இருக்கிற மாதிரி ஜாப்பனீஸ் அவங்கள மாதிரி வந்து இருக்கு கட்டியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதில் இந்த டீமாக வருவாங்கள்ல அவங்களும் அங்கே நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுக்கங்கப்பா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாங்க. இங்கேயே சாப்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல இந்தியன் சாப்பாடு. ஸோ வடையெல்லாம் வச்சு இந்திக்கார பசங்க தான் சமைக்கிறாங்க, ஆனால் சூப்பராக தமிழ் சாப்பாடு சமைக்கிறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. என் ஃப்ரெண்டுமே ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. குமார், சாப்பாடு எப்படி இருக்குது? எப்படா இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இந்தியன் சாப்பாடு. இன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினில் போகலாமா இல்லை இவங்க பஸ்ஸில் வந்து எதுவும் இடம் இருக்கா என்ன, இவங்க கூட போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ என்னங்கிறது கண்டினியூஸாக நாங்கள் சொல்கிறோம். டே 4ல் வந்துட்டு நம்ம எங்கெங்கே சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டே 4 வந்து இதோட முடியுது. இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோமான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம், நம்ம இந்த யாத்திரையோட முக்கியமான இடம் காசி. எல்லாராலையும் அந்த மண்ணை மிதிச்சிட முடியாது, எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிதிக்க போகிறோம்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். நம்ம இங்கே வந்திருந்தோம் பார்த்தீங்களா, தமிழ் சங்கம் வந்திருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து ஒரு டீம் வந்து போகிறாங்க காசிக்கு. அவங்க எங்கள் கூட வாங்க, நீங்கள் பஸ் ஃபேர் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அங்கே போய் இறங்கிக்கலாம். ஆனால் ட்ரெயின் இருக்குது, அடிக்கடி ட்ரெயின் இருக்குது, நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் வரையிலே வந்துட்டு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் எல்லாத்துக்குமே புக் பண்ணிட்டு வந்துடணும். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பிரயாராஜுக்கு, பிரயாராஜிலேருந்து இங்கே கயாவுக்கு, கயாவிலேருந்து காசிக்குன்னு கரெக்டாக வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துடணும். கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு புக் பண்ணிட்டு வந்துடணும். காசிக்கு மட்டும் நீங்கள் 2 நாள் வச்சுக்கிறது நல்லது. சில பேர் காசியில் முடிச்சுட்டு ராமர் கோவில் போவாங்க, சில பேர் காசிலேருந்து அப்படியே திருப்பி வீடு திரும்பிடுவாங்க. அது எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். ஸோ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நாளைக்கு பொழுது விடியறது நமக்கு காசியில் தான் விடிய போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ் வந்து ஸ்லீப்பிங் பஸ்ஸெல்லாம் கிடையாது, சும்மா உட்காந்து போகிற பஸ்ஸு தான். இங்கேருந்து 270 கிலோமீட்டர் தான் வந்துட்டு காசி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து போயிடலாம். இன்றைக்கி நைட்டே காசி போயிடுவோம். அங்கே போய்ட்டு ரூம் வந்து எப்படி கிடைக்கிது, ரூம் வந்து நம்ம தனியாகவே புக் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட சும்மா ஜஸ்ட்டு பஸ்ஸில் மட்டும் தான் போகிறோம். அங்கே போய்ட்டு ரூமு புக் பண்ணிக்கிறோம். ரூமு எவ்வளோ வருது, எது வந்து சீப்பஸ்ட் ரூமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி காசியில் இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அங்கே எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோக்கு கிடைக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பஸ்ஸில் ஏறலாம்.